இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா எவ்வளோ நாள்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம்? எஸ் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து அகைன் இவங்களும் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டை நோக்கி தான் ரெடின்ற நம்ம எல்லாருமே வந்து நோக்கி இருந்த விஷயம் அதுதான். அடுத்தது ஒத்துக்கல இவர் என்ன டிஎன்ஏ டெஸ்ட்டை நோக்கி இருக்குன்னு. பட் விமென்ஸ் கமிஷனும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இவர் ஒத்துக்கிட்டதுனால டிஎன்ஏ டெஸ்ட் ஆர் மற்ற மருத்துவ பரிசோதனைகளுக்கு வந்து தேவை இருக்காது. இங்க விமென்ஸ் கமிஷனுமே சொன்னதா ஒரு அறிக்கை வந்திருந்தது. என்ன வந்தது அப்படின்னா, இவர் ஒத்துக்கிட்டதுனால கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டதுனால டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் இதர டெஸ்ட்டுகளுக்கும் அந்த மற்ற மருத்துவ பரிசோதனைக்கும் எந்தவித தேவையும் இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே ஜாய்க் ரிசல்ட் அவங்களும் டிஎன்ஏ டெஸ்ட் வழியாக ப்ரூவ் பண்ணப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே இவரும் என்னோட குழந்தையான எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இப்படி இருந்ததுன்னா இம்மீடியட்டாக அது ப்ராசஸிங் ஆரம்பிச்சு டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ சூன் வி கேன் எக்ஸ்பெக்ட் டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு ஏதாவது மாறப்போதா, இல்லை இங்கே இது வரைக்கும் இருந்துட்டு இருக்க விஷயம் ஒரு பக்கம் நடக்க போதா. ப்ளஸ் விமென்ஸ் கமிஷன் வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கும் சிடபிள்யூசிக்கும் ஒரு ரிப்போர்ட்டும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, திருமண மோசடி வழக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விஷயமும் அதை நோக்கி போகும் இனிமேல்.